தற்போதைய மிக முக்கிய செய்தி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் ஆகியோரிடையே 3 மணி நேரம் 180 நிமிடங்கள் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முக்கிய செய்தி இது. சுமார் 3 மணி நேரம் இருவருக்குமான சந்திப்பு நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் தொடர்பாக தேர்தல் வியூகம் அமைப்பது, கூட்டணி அமைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதை விவாதிக்கப்பட்டதாகவும் சென்னை நீலாங்கரையில் அமைந்திருக்கும் நடிகர் விஜய் அவர்களின் இல்லத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இருவருக்குமான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை, விரிவான தகவல்களை, விளக்கமான ஆய்வறிக்கையை கேட்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் 3 மணி நேரம் என்ன ஆலோசனை? 2026 தேர்தல் தொடர்பான கூட்டணியா, அல்லது மற்ற தொகுதி பங்கீடா, அல்லது எந்த மாதிரியான வேட்பாளர்களா, அல்லது ஏதாவது லோகோ, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்திப்பது தொடர்பாகவா? உங்கள் விளக்கம். மோகன்ராஜ், நீங்கள் தெரிவித்தது போல 3 மணி நேரம் இந்த சந்திப்பு, விஜயும் பிரசாந்த் கிஷோரும் இந்த 3 மணி நேரம் சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. 180 நிமிடங்கள், அதாவது 10,800 வினாடிகள் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்துல ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. 2021 திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர். அவர் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய அதனுடைய தலைவரும் நடிகருமான விஜயை நேரடியாக சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பது, அவர்கள் முழுக்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்துதான் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக விஜயுடன் கைகோர்த்து தேர்தல் பணிகளை அவர் மேற்கொள்ள போகிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் தான் அதனை அறிவிக்க வேண்டும். 3 மணி நேரம் இந்த சந்திப்புல அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், பூத் வாரியாக நிர்வாகிகள் நியமனம் செய்வதுதான் ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு. ஒவ்வொரு கட்சிகளும் அந்த கட்டமைப்பை வைத்துதான் வெற்றி பெறுகிறார்கள் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இந்த இருவருடனான ஆலோசனையில விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய கள நிலவரம், கள சூழல், அரசியல் நிலவரம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை இருவரும் பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆதவ் அர்ஜுனும் உடன் இருந்திருக்கிறார். என்றால் அவர் ஏற்கனவே இந்த தேர்தல் தொடர்பான ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அவர் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த இருவருடனான இந்த சந்திப்பை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த 3 மணி நேரமும் முழுக்க அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விவரம் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விவரம். எனவே எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில ஏற்கனவே அதிமுகவோடு கூட பிரசாந்த் கிஷோர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு தகவல்களும் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகவே மாறி இருக்கிறது. எனவே 2026 நிச்சயம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணி என்று விஜய் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில பிரசாந்த் கிஷோர் இவருடன் இணைந்தால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரிக்க கூடும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எனவே இருவருடனான இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் அந்த சந்திப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அவர்களுடைய சந்திப்பினுடைய பிரதிபலன் என்ன என்பது முழுக்க தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மோகன்ராஜ், அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஆலோசனை. இந்த 3 மணி நேரத்தில் 3 விஷயங்கள். முதல் விஷயம் அரசியல், 2ஆம் விஷயம் அரசியல், 3ஆம் விஷயமும் அரசியல். கூடவே ஆதவ் அர்ஜுனா உடன் இருந்தார். நிச்சயமாக திராவிட மாடல் 2021ஆம் ஆண்டு ஒரு லட்சிய அறிவிப்பாக அதை நோக்கி தேர்தலை சந்தித்த திமுகவுக்கு அதுக்கு முக்கிய காரணமாக பிரசாந்த் கிஷோர் அமைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் 2026இல் தமிழக வெற்றி கழகத்துடன் வியூகத்தை அமைக்க பிரசாந்த் கிஷோர் காத்திருக்கிறார், இணைந்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி சிவா.